ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம் இந்த சீசன் ஆரம்பிச்சு இப்பதான் ஆக்சுவலா ஓகே ரைட் கமான். இப்போ இதாண்டா ஐபிஎல் வைப், இதுதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேமா நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ கேமை எப்படி எப்படி பாக்குறீங்க? இந்த கேம் ஆக்சுவலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமா இருந்தது. கடைசி ஓவர் வரைக்கும் ஓகே திஸ் தட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கேம் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி டைட்டா இருக்கும் அப்படின்ட்டு? சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன். ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் ம். பண்ணேன். ஏன்னா வைசாக்ல ஆடுறாங்க. லாஸ்ட் இயர் வைசாக்ல ஆடின டூ கேம்ஸுமே ஹை ம். ஸ்கோரிங்கா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே 200+ போயிருக்கு. ம். பட் சேசிங் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், ரெண்டு டீமுமே சில இப்போ கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர்ஸ் அந்த அந்த சைடு டெல்லியில இல்லை அப்படிங்கும்போது சேசிங் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நிறைய யங்ஸ்டர்ஸ், சொல்ல போனா ரெண்டு டீம்ல இருந்துமே ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ், அன்கேப்டு பிளேயர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆக்சுவலா நிக்கோலஸ் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷை தவிர பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு சைட்லயுமே பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ம். ஒரு அன்கேப்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஹ் ஒரு இப்ப இந்த விளாண்ட ஒரு 4 மேட்சஸ் இந்த சீசன்ல வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ம். ஆக்சுவலி இந்த ஐபிஎல்ல த மேட்ச் டு ரிமெம்பர் அப்படிங்கிற ஒரு மேட்சா தான் இந்த மேட்ச் இருக்கும். இருக்கும். ஓகே. அண்ட் ஆக்சுவலா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது 209 அப்படின்னு பார்த்தாலும், எக்ஸப்ட் ஃபார் மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கலஸ் புரன் வேற யாருமே ஒழுங்கா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. மார்க்ரம் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டா இருந்தது. பண்ட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேமா இருந்தது. டேவிட் மில்லர் அஃப்கோர்ஸ் அவருக்கு ஸ்டார்டிங்ல எதுவுமே கிளிக் பண்ணல. கடைசியில ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சதுனால கொஞ்சம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாக்குறதுக்கு ஒரு பெருசா இருக்க தவிர, மற்றபடி ரெண்டு சிக்ஸை தவிர அந்த ரெண்டு சிக்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்துட்டேன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாருமே பெருசா இல்ல. அதுவும் குறிப்பா நம்ம பாக்குறோம் அப்படின்னா நிக்கலஸ் பூரனா இருக்கட்டும், மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், மார்க்கமா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நாலு பேரை பேட்டிங் சைடுல எடுத்திருக்கும் போது இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்தோமோ ஒருவேளை இந்த பேட்டிங் லைனப்ல இருந்து. நான் இந்த பேட்டிங் லைன் அப் இருந்து பெருசா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா எல்எஸ்டி எல்எஸ்டி வந்து ஆப்ஷன்லயே அந்த பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆஹ் எடுத்திருக்க அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் இன்க்ளூடிங் த ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஃபார்ம் ஆஃப் பிளேயர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. இப்போ ம். நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரெண்டு பேருமே அந்த 4-5 பொசிஷன்ல விளையாடுற பிளேயர்ஸ், ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் அப்படிங்கும்போது ம். மில்லரும் கிட்டத்தட்ட அதே ஸ்டைல் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த இந்த த்ரீ கிளிக் ஆச்சுன்னா ஒரே ஒரே மாதிரி கிளிக் ஆவாங்க, இல்ல அப்படின்னா ஒரே மாதிரி ஃபெயிலியர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நிக்கோலஸ் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க. பட் சொல்லப்போனா 4 பிளேயர்ஸ் தான் சிங்கிள் டிஜிட்டே தாண்டி டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்காங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே ஜீரோஸ், 1-2 அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 200 பெருசா வந்திருக்காது எல்எஸ்டில. ஸோ அது வந்து ஆக்ஷன் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு இந்த டீமோடைய பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு. ஸோ ம். எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு நல்ல பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டீம் வந்து கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகிற ஸ்டேஜ்ல கூட இருந்துச்சு. பட் ம். இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் கொஞ்சம் தப்பிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு. ஸோ அந்த ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே தான் இன்னைக்கு மேட்ச் லூஸ் ஆக காரணம்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன் ஒரு சின்ன இன்டென்ட் காட்டியிருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு 10-20 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியா அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். பண்ட் ஒரு இடத்துல இன்டென்ட் காட்டியிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நிக்கோலஸ் பூரன் மிச்சல் மார்ஷை தாண்டி வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. எய்டன் மார்க்ரம் ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு, அதை வந்து கன்வெர்ட் பண்ணல. அதே மாதிரி டேவிட் மில்லரும் கூட அந்த ரெண்டு சிக்ஸஸ் இல்லை அப்படின்னா ம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவரால் கிளிக் ஆனா ஒரே மாதிரி கிளிக் ஆகும் இந்த பேட்டிங் லைனப், இல்ல அப்படின்னா ஒரே டைம்ல டிராப் ஆகுற மாதிரி தான் இருக்கு இந்த டீம். ஓகே. அண்ட் இவங்களோட டெல்லியோட பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து பவுலர் அக்ஷர் பட்டேலை நம்பல அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஏன்னா மொத்தம் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டப்ஸ் ஒரு ஓவர் போட்டார், அதுவும் யாருன்னா நிக்லஸ் பூரனுக்கு அகேன்ஸ்டா. இப்படி ஒரு கொஸ்டினபிளான ஒரு டெசிஷனை அக்ஷர் பட்டேல் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவர் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி லைக் அக்ஷர் இருக்கல பெஸ்ட் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அக்ஷர் பட்டேல்ட்ட தான் இருக்கு. மொத்தமே 3 ஓவர் போட்டு 18 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. பட் அந்த 4வது ஓவர் போடுறதுக்கு எதனால அக்ஷர் பட்டேல், அந்த பவுலர் அக்ஷர் பட்டேல் மேல கேப்டன் அக்ஷர் பட்டேல் நம்பிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ மேபி ஒரு ஒரு விக்கெட்டுக்கு எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா
கிறிஸ்டின் ஸ்டப்ஸ் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து போட வேண்டிய பவுலர்ல அக்ஷர் பட்டேலே அந்த ஒரு ஓவர் போட்டிருக்கலாம். ம். அந்த ஓவர்ல 28 ரன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த ஓவர் தான் கேமே சேஞ்ச் பண்ணி விட்டுருந்துச்சு. இந்த சைடு நிக்கோலஸ் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது ம். அவர் மேல நம்பிக்கை வச்சு போட்டிருக்கலாம் அக்ஷர் பட்டேல். மேபி நிக்கோலஸ் பூரன் இருக்கனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸோ லெக் ஸ்பின்னர், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர் போடும்போது மேபி ஒரு சான்ஸ் எடுப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால ஸ்டப்ஸை வச்சு ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஒரு நியூ பவுலர். ஸோ ம். லாஸ்ட் இயர் ஸ்டப்ஸை வச்சு சான்ஸ் எடுத்தாரு. ஒரே மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டப்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது சான்ஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி போல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஆக்சுவலா 28 ரன் அந்த ஓவர் அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஸோ அதான் ஒரு ஒரு சின்ன சான்ஸ் எடுத்து பார்த்தாரு, பட் அது சரியா போகல. போகல. அண்ட் நம்ம அடுத்து இவங்களோட இன்னிங்ஸை பார்த்துட்டோம்னா இன்னுமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. டெல்லியோட பேட்டிங் இன்னிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபால் ஆஃப் விக்கெட்ஸை பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2வது ஓவர்ல 3 விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. பவர் பிளேலே 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி. பவர் பிளேல 4 விக்கெட் லூஸ் பண்ணி 200+ ஸ்கோரை சேஸ் பண்றது அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமானே தெரியல. இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அந்த 4 விக்கெட்டை பவர் பிளேக்குள்ளவே எடுக்க தெரிஞ்ச அந்த லக்னோ பவுலிங் லைனப்புக்கு அடுத்த 15 ஓவர்ல இந்த டீமை எதனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனா புவர் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் ரிஷப் பண்ட் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் பவுலர்ஸ. ம். பவுலர்ஸோடைய ரொட்டேஷன் சரியா யூஸ் பண்ணிருக்கலாம். ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் பவர் பிளேல எடுத்துட்டாரு. ம். டுவர்ட்ஸ் டெத் அப்படின்னு போகும்போது ஷர்துல் தாக்கூர் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்லயும் சரி டெத் ஓவர்ஸ்லயும் சரி கொண்டே வரல. அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஓவர்ல ஒரு விக்கெட்டுக்காக கொண்டு வந்திருக்கலாம். அவர் ம். தான் ஆக்சுவலா டீம்ல இருக்க பவுலர்ஸ்லயே சீனியர் பவுலர்னா ஷர்துல் தாக்கூர் தான் இப்போதைக்கு இந்த டீம்ல. ம். டெத் ஓவர்ஸ்லயும் ஆக்சுவலா ஸ்பின்னர்ஸ் நம்பி போனாரே தவிர ஷர்துல் தாக்கூருக்கு அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ஓவர் 6 நீடட் அப்படிங்கும் போதாச்சும் அந்த ஒரு ஓவரை தூக்கி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைக்ல மோஹித் சர்மா தான் இருந்தாரு. ஸோ ம். ஃபாஸ்ட் பவுலர் ஒரு யாக்கர் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பால்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஸோ ம். அந்த இடத்துல ஒரு புவர் டிசிஷன். இன்னொரு டிசிஷன் என்ன பாக்குறேன் அப்படின்னா மிச்சல் மார்ஷை வந்து இம்பாக்ட் சப்பா வந்து வெளியே எடுத்தாங்க ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ம். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவரு கூட ஒரு 4 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு பவுலர் தான். சோ ம். அவரையுமே வந்து இம்பாக்ட் சப்பா வந்து வெளியே எடுத்துட்டு போனது ஒரு போர் மூவா பாக்குறேன். ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சரியா இந்த மேட்ச் யூஸ் பண்ணிருக்கலாம். சோ ம். ஸ்பின்னர்ஸ் நம்பி போனதுக்கு ஷர்துல் தாக்கூருக்கு இன்னொரு 2 ஓவர்ஸ் அண்ட் மிச்சல் மார்ஷுக்கு வந்து இம்பாக்டா இல்லாம உள்ள டைரக்டா பவுல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ம். இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் பவர் பிளேலே விக்கெட். ஆக்சுவலா பவர் பிளே முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த மேட்ச் எல்எஸ்டி தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ம். பட் அது அந்த மேட்ச் வந்து லூஸ் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சரியா யூஸ் பண்ணிருக்கணும். ம். ஓகே ரைட். அண்ட் அதுவுமே இன்னொன்னு பார்க்கறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் வந்து இந்தியன் பவுலிங் அட்டாக்லேயே போனது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பா பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்லேயே தான் நான் கொடுப்பேன். எனக்கு பவுலர்ஸ் வந்து நான் இந்தியன் பவுலர்ஸே ட்ரஸ்ட் பண்ணி போறேன் அப்படின்ற ஒரு 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 தவறான ஒரு விஷயத்தினால வந்த ஒரு முடிவா அதை நம்ம எடுத்துக்கலாமா அதை? இது ஆக்சுவலா ஆக்ஷன் டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ். ஆக்சுவலா ஓவர்சீஸ் பவுலர்ஸே இல்ல அவங்களுக்கு. ஷமார் ஜோசப் மட்டும்தான் இருக்காரு. பட் ம். அது அவருமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசனே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பவுலரா தான் இருந்தாரு. மேபி ட்ரை பண்ணிருக்கலாம். ம். பட் பேட்டிங்ல ஃபுல் ஆன் ஃபுல் போட்டுட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். இந்த பேட்டிங் லைன் அப்ப வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. மிச்சல் மார்ஷ் இருக்காரு, ம். நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு. இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம் ப்ளே பண்ணியே தான் ஆகணும். ம். எய்டன் மார்க்ரம் அந்த ஒரு மேபி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடணும் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் வேணா டிராப் பண்ணலாம். பட் ம். ஸ்டில் அந்த இடத்துல ஒரு பேட்டிங் லைனப் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகாத மாதிரி நான் பாக்குறேன். ஸோ எதுவுமே பண்ண முடியாது இந்த டீம்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனை வந்து ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் மேலையும் ம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸ் மேலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். எல்எஸ்டி ஓனர் கூட சொல்லியிருக்காங்க நாங்க இந்தியன் பவுலர்ஸ் தான் பெருசா ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் அவங்களுடைய பவுலர்ஸ் ஆக்சுவலா அவங்க ரீட்டைன் பண்ண எல்லா பவுலர்ஸுமே இன்ஜுரியில போயிட்டாங்க வெளியே. ஆ. ஸோ அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ம். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஒரு ஓவர்சீஸ் பவுலர்ஸுக்கு ஆப்ஷன்லயே அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லாதது வந்து ஒரு அன்லக்கி தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ கடைசி என்னன்னா 2 டீம்ஸுமே என்னன்னா நம்ம நிறைய பேர் சொல்றது என்னன்னா கேம் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்துறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த கேமை? அண்ட் இந்த அப்படி கேம் ஆஃப் மிஸ்டேக்ஸா இருக்கும் பட்சத்துல 2 பேரும் மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்னொரு ஃபர்ஸ்ட் நான் டெல்லி வின்னிங் டீம்ல இருந்து வந்துடுறேன். டெல்லியிலயும் சில விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. ம். என்னன்னா டாப் ஆர்டர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல.
ம். அசுதோஷ் அண்ட் விப்ராஜ் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றபடி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கேஎல் ராகுல் வந்தாருன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும்னு நான் பாக்குறேன். ஸோ ஓகே. டெல்லி வந்து ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா கேஎல் ராகுல் திரும்ப உள்ள வரணும். ம். அக்ஷர் பட்டேல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியோடைய கேப்டனா ஆகுறாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து இன்னும் கொஞ்சம் கேப்டன்ஷிப் நீங்க சொன்ன மாதிரி ம். இன்னொரு ஓவர் அவரே அவர் ட்ரஸ்ட் பண்ணி போல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும். ம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஆக்ஷன்லயே அவங்க பவுலர்ஸ் பெருசா எடுக்கல. இந்தியன் பவுலர்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ம். அண்ட் இந்தியன் இப்போ இருக்க பவுலர்ஸும் வந்து இன்ஜுரியில இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பவுலர்ஸை வச்சு என்ன பண்ண முடியும், ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலா இன்னைக்கு பவர் பிளே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா, ஒரு விக்கெட் 1 விக்கெட் லாஸ் அப்படிங்கும்போது 200+ டிஃபெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது ம். இந்த மாதிரியான ஒரு லூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அன்பார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஆக்சுவலா ரொம்பவே அவங்கள வந்து ஒரு பேக் ஹேண்ட்ல போட்ட மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு அவங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்காம என்ன பண்ணலாம், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரணும். ம். ரிஷப் பண்ட் கேப்டன்சில கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் ம். நிறைய விஷயங்கள் பவுலிங் ரொட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் சொல்ல போனா இந்த டீம்ல வந்து 5 மெயின் பேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 5 பேட்டர்ஸ் கையில தான் இந்த டீமே வந்து ம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா இந்த 5 பேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்டெப் டவுன் பண்ணியே ஆகணும். ஸோ ஒன்னா ம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த 5 பேட்ஸ்மேன் கிளிக் ஆனா இந்த 5 பேட்ஸ்மேனுமே கிளிக் ஆவாங்க. அவுட் ஆயிட்டாங்கன்னா இந்த 5 பேட்ஸ்மேனுமே போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ம். ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும் இந்த 5 பேட்ஸ்மேன். ஸோ ம். ஸோ அதுதான் ஒரே வழி எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகர். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.